லாஸ்ட் வீடியோல உங்களோட சேல்ஸ் 3x ஆகணும்னா கஸ்டமர் ஜேர்னி மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கஸ்டமர் ஜேர்னி மேப்பை எப்படி பில்டு பண்றது அப்படின்றத சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் ஜேர்னி மேப்புக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா ஒரு அமேசிங்கான கஸ்டமர் ஜேர்னி மேப்பை நீங்க பில்டு பண்ண முடியும். முதல் விஷயம் பெர்சோனா ஐடென்டிஃபை பண்றது. உங்க பிசினஸுக்கான ஐடியல் கிளைண்ட் யாரு அப்படின்றத முதல்ல டிஃபைன் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ யார் பயன்படுத்த போறாங்க, அவங்களோட எக்ஸாக்ட் பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களோட ட்ரீம் என்ன, அவங்களோட டிசைட் அவுட்கம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபைண்ட் அவுட் த டச் பாயிண்ட். நீங்க வச்சிருக்கக்கூடிய ஐடியல் கிளைண்ட் எந்த இடங்கள்ல எல்லாம் உங்களோட பிராண்டை மீட் பண்றாங்க அப்படின்றத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்களோட பிராண்டை அவங்க அதிகமா இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்களா, வாட்ஸ்அப்ல பாக்குறாங்களா, இல்ல ஃபேஸ்புக்லயா, யூடியூப்லயா, இல்ல ஆஃப்லைன்ல பாக்குறாங்களா, இல்ல தியேட்டர்ல பாக்குறாங்களா அப்படின்ற டச் பாயிண்ட முதல்ல டிஃபைன் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட கஸ்டமரோட டச்லயே இருங்க. தேர்ட் பாயிண்ட் எமோஷனல் மேப்பிங். உங்களோட கிளைண்ட் உங்க பிராண்டை பத்தின கம்ப்ளீட் அவேர்னஸ்ல இருக்காங்களா, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, இல்ல உங்க பிராண்ட் மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கா, இல்ல உங்க மேல ஒரு டவுட்ல இருக்காங்களா அப்படின்ற எமோஷனல் மேப்பிங்கை கரெக்டா பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் கேப் ஐடென்டிஃபை பண்றது. உங்களோட கஸ்டமர் அவங்க கஸ்டமர் ஜேர்னில எந்த இடத்துல இருந்து டிராப் ஆகுறாங்க அப்படின்றத பாருங்க. அவேர்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் டிராப் ஆகுறாங்களா, இல்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் டிராப் ஆகுறாங்களா, இல்ல கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல டிராப் ஆகுறாங்களா, இல்ல பர்ச்சேஸுக்கு வரும்போது டிராப் ஆகுறாங்களா, இல்ல ஒரு வாட்டி வாங்கிட்டு திரும்ப உங்ககிட்ட வாங்கவே வரலையா, எந்த இடத்துல உங்களோட கஸ்டமர் ஜேர்னி ஸ்டாப் ஆகுது, எந்த இடத்துல ரீட்டைன் ஆகுது அப்படின்ற கேப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபிஃப்த் ஸ்டேஜ் உங்களோட ஜேர்னி மேப்பிங்கை ஆப்டிமைஸ் பண்றது. சரியான கண்டென்ட்டை சரியான நேரத்துல சரியான பிளாட்ஃபார்ம்ல சரியான கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்றது மூலமா நீங்க சரியான கிளைண்ட எடுக்க முடியும். அதனால கஸ்டமர் ஜேர்னி மேப்ல உங்களோட கஸ்டமர் கோல்டா இருக்காங்களா, வார்மா இருக்காங்களா, ஹாட்டா இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜை நீங்க கொடுக்கறது மூலமா நீங்க சரியான லீடை ஜெனரேட் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஸ்டேஜ் என்னன்னா ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ். நீங்க லீடு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த லீடு எல்லாம் கரெக்டா வருதா, எவ்வளவு லீடு கன்வெர்ட் பண்ண முடியுது, கன்வெர்ட் பண்ணதுல எவ்வளவு பேர் ரீட்டைன் ஆகுறாங்க அப்படின்றத வீக் ஆன் வீக் செக் பண்ணுங்க. இது மூலமா உங்களோட சேல்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு